அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானுக்கு எதிரான யுத்தத்தை ஆரம்பித்து இன்றுடன் 10 நாட்கள் கடந்துள்ளன. தற்போது என்ன நடக்கின்றது? மத்திய கிழக்கில் பல்வேறு பகுதிகளில் தற்போதும் தாக்குதல் நடத்தப்படுகிறது. கடந்த சில மணித்தியாலங்களில் ஈரானின் 150 பாதுகாப்பு தளங்கள் உள்ளிட்ட அந்நாட்டின் பல்வேறு இலக்குகள் மீது 3400க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இஸ்ரேல் இதுவரை ஈரான் மீது 7500 தொன் வெடிப்பொருட்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் என்ன செய்கின்றது? பஹ்ரைனில் உள்ள சித்ரா தீவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. தமது நாட்டில் உள்ள ஷைபா எண்ணெய் படிவுகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட 4 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக சவுதி அரேபிய பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். இஸ்ரேலின் டெல் அவீவ், நெகிவ் பகுதிகளை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் புதிய ஆன்மீக தலைவர் தெரிவு செய்யப்பட்ட விதம் 1979ஆம் ஆண்டு ஈரானில் மன்னராட்சி அகற்றப்பட்டதன் பின்னர் ஸ்தாபிக்கப்பட்ட ஈரான் இஸ்லாமிய குடியரசின் தீர்மானத்துக்கு அமைய புதிய ஆன்மீக தலைவர் மத அடிப்படையிலான சித்தாந்த மற்றும் நிரூபிக்கப்பட்ட தலைமைத்துவ பணிகளின் அடிப்படையில் நியமிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. புதிய ஆன்மீக தலைவர் தெரிவு செய்யும் பொறுப்பை ஏற்றுள்ள ஈரானின் விசேட குழுவினால் மொஜ்தபா காமேனி புதிய ஆன்மீக தலைவராக நியமிக்கப்பட்டதாக ஈரான் அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டது. From the father to the son, Iranian state media announcing that Ayatollah Ali Khamenei's son Mojtaba will replace his slain father as Iran's new supreme leader. புதிய ஆன்மீக தலைவர் நியமிக்கப்பட்டதை அடுத்து ஈரான் தலைநகர் தெஹ்ரான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். யார் இந்த மொஜ்தபா காமேனி? 1969ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி ஈரானின் வடகிழக்கு நகரமான மஷாத்தில் பிறந்த மொஜ்தபா அண்மையில் கொலை செய்யப்பட்ட அலி காமேனியின் 6 பிள்ளைகளில் 2வது மகனாவார். 56 வயதான மொஜ்தபா காமேனி 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஈராக்குக்கு எதிரான போரில் ஈரான் ராணுவம் சார்பில் பங்கேற்றார். எவ்வாறாயினும் அவர் எந்த சந்தர்ப்பத்திலும் பொதுமக்களுக்கு மத்தியில் உரையாற்றாத ஒருவர் என சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. நீதிமன்றம் மற்றும் பாதுகாப்பு படைகளை நிர்வகிக்கும் ஈரானின் உயரிய பதவியாக ஆன்மீக தலைவர் பதவி கருதப்படுகிறது. ஈரான் ராணுவமும் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையும் புதிய ஆன்மீக தலைவருக்கு தமது விசுவாசத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் பதில். ஈரானின் புதிய ஆன்மீக தலைவராக யார் தெரிவு செய்யப்பட்டாலும் அது தொடர்பில் தனது அனுமதியை பெற வேண்டும் எனவும் அவ்வாறு இல்லையாயின் நியமிக்கப்படும் எந்த ஒரு தலைவரும் நீண்ட நாட்கள் அந்த பதவியில் நீடிக்க மாட்டார் என அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார். யார் புதிய ஆன்மீக தலைவராக தெரிவு செய்யப்பட்டாலும் அவர் கொல்லப்படுவார் என அமெரிக்காவும் இஸ்ரேலும் அறிவித்துள்ளதன் பின்புலத்திலேயே ஈரானில் புதிய ஆன்மீக தலைவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்.